காலைக்கர் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு அரசியல் அரட்டையிலே உங்களை சந்திக்கிறோம். தொடர்ச்சியாக நாங்கள் போன எபிசோட்ல சொன்னது மாதிரி அடிக்கடி சந்திக்க வேண்டிய தேவைகள், கோலங்கள், காலங்கள் எல்லாம் மாறுது. போன முறை நீங்கள் 2-3 ட்ரை பண்ணி நீங்கள் நினைக்கிறேன் தமிழரசு கட்சியினர் தொட்டு செல்றதுக்காக அவர்களை அதாவது போன எபிசோட பார்த்துதான் கவலைப்படுகிறோம். அப்படி நாங்கள் கவனிக்கப்பட முடியாத பொருட்களா போயிட்டு அவற்றை பற்றி இவ்வளவு காய்ச்சி சொல்லி கண்டிப்பா நீங்க ஒன்று கொஞ்சம் யோசிக்காங்க. உங்களை பற்றி கதைக்கிறதுக்கு நிறைய இருக்கு, அப்படின்னா தனியா கேட்கறதுக்கு வந்திருக்கலாம் நினைக்கிறேன். என்ன நடக்குது? நேற்றைய மாவை சீனாஜிராஜாவுடைய ஒரு 6 நிமிஷ வீடியோ கிளிப் பரவலாக உலாவி இருந்தது. அதுல 2-3 விஷயங்களை கோடியாட்டி இருந்தார். ஒன்று தான் இன்னும் தான் தலைவர் தமிழரசு கட்சின்றதும் அவரும் சொல்லி இருக்க பாத்தீங்களா, ஸ்ரீதரன் தெரிந்த அப்ப நாங்கள் எல்லாம் இங்கே அடிக்கிறோம். தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவரும் தலைவரும் கட்சி அங்க நாங்கள் அதை பற்றி பேசுறோம் இதன்றோம் என்று சொல்லி. இப்ப எனக்கு இதுல மெயினான என்ன பரிதாபம்டா, கட்சி தலைவரும் கட்சிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரும் ஐயோ கட்சி எங்களோட யாராவது சேர்த்து லெவல்ல நிக்கணும். அதை விட ஒரு பரிதாபம் ஒரு வளர்ந்து ஒரு தலைவருக்கு தெரிந்தெடுக்கப்பட்ட தலைவர் உண்மையா. அதுல இல்ல நான் அதுல கூட இப்ப இந்த இது வந்து மிக மோசமானது. அதை பற்றி கேட்போம், கணக்க கேட்போம். இதுலயே ஒரு சின்ன சிக்கல், இவர்களுடைய அரசியல் அறிவில் அரசியல் சாணக்கியத்தனத்துல ஒரு கேள்விக்குறியாகுது. அப்படின்னு சொன்னா அங்க போனாக்கள் அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு, அதாவது பழைய தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கும் ரிக்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாக்கள்ல வந்து யார் இருந்திருக்கிறோம்? ஸ்ரீதரன். அவர் சொன்னது ஸ்ரீதரனும் வடக்கு யாழ்ப்பாணம் மற்றும் வன்னியை சேர்ந்த மத்திய குழு உறுப்பினர்களும் அதுல இருந்தவைன்னு சொல்லி சொன்னாங்க. இல்ல நாங்கள் அதுல பெருந்தலைவர் பெரிய பெரிய கையாளை பற்றி மட்டும் பார்ப்போம், தலைன்னு சொல்ல இல்ல அண்டு மாவை சேனாதிராஜா சொன்னவர். ஆனா அதுல கலந்து கொண்டவர்கள் வந்து ஸ்ரீதரன், சார்ஸ் நெல்மரநாதன், யோகேஸ்வரன், கோடீஸ்வரன், இல்ல முல்லைத்தீவுல இருந்த டாக்டர் அவர், மற்றது முன்னாள் எல்லாரும் முன்னாள் தான் சரணவான், இவ்வளவு பேர் அதுல கலந்து கொண்டாங்க. இப்ப இதுல எனக்குள்ள குழப்பம், மேனிவர்கள் இப்படியான கோரிக்கை வந்து நியாயமானதான்னு கேட்டா, இதுல யாழ் மாவட்டத்தில் இருக்கிற 3 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைக்கலாம். ஒன்று ஸ்ரீதரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தானே, மாவேசேநாதராஜா, சரணவான். இதை விட எப்படியோ தமிழரசு கட்சிக்குள்ள எங்கள் சுமந்திரனுக்கு சீட் கொடுக்கணும். மற்றது இப்ப இதுல அடுத்த பிரச்சனை இப்ப இந்த அவையல் அவர்கள் கேட்டார். அவை சேனாதிராஜா கேட்கணும் என்று சொன்னா முடிவு செய்யல இல்லையன்னு சொல்லிருந்த அது போதாதா, கேட்க மாட்டேன்னு சொல்லிருந்தார். நேஷனலிஸ்டும் அப்படித்தானே சொன்னார். நான் விருப்பப்படையில கட்சியினர் வந்து என்ன இருக்க சொல்லி இது 4 பேர் பிளஸ் எப்படியும் இப்ப இந்த ஜேவி அனுரகுமரன் தெரிவுக்கு பிறகு இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் என்று சொல்லி ஒரு அலைய ஒன்று இருக்குது. அப்ப தமிழரசு கட்சி யாரோ ஒரு இளைஞருக்கு நீங்கள் சீட் கொடுக்கணும்னா 5 நம்பர்ஸ் வந்துடும். இப்ப இந்த பழைய டிஎன்ஏல இருந்து எல்லாரும் கூட்டிட்டு வந்தா சின்னாலதான் கொடுக்க வேண்டி வரும். அது ஒரு அரசியல் கட்சியாக அல்லது அரசியல்ல ஆக்டிவா செய்யற ஒரு ஆள் வந்து தனக்கான இருப்பிடத்தை வந்து தனக்கான சீட்டை கன்ஃபார்ம் பண்றதுல சிக்கலான ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறது சாத்தியப்படாத விஷயம். இப்ப இப்படி எல்லாரும் வந்தா இதுல இருக்கிற அவைக்கு அது தெரியும். சரிதானே, இந்த கூட்டமே தேவையற்றது. அல்லது இந்த கூட்டம் நீங்கள் அவர் சொல்ற மாதிரி கட்சி தலைவர் நான் தான், கட்சி தலைவர் நான் தான், இந்த கட்சியினுடைய இது என்ன, நீங்கள் களமாட வேண்டிய இடம் மத்திய குழு மேசை. சரிதானே, மத்திய குழு மேசையில போயிருந்ததான் நீங்கள் கேட்கணும். இல்லை நான் தான் கட்சி தலைவர், அப்புறம் நான் சொல்றத நீங்கள் கேட்க முடியாதுன்னா அப்புறம் என்ன கட்சி தலைவராக வச்சிருந்தீங்க அந்த மாதிரிதான் அவன் சண்டை போடும், அவையோட சண்டை போடும். சரிதானே, இப்ப கருணாநிதியா இருந்திருந்தா அந்த மாதிரிதான் செய்திருப்பாரு. வெளியில வந்தோன்னு கதை பேசியிருக்க மாட்டார். யாராவது விடுத்து கேட்டிருந்தாலும் கருணாநிதி ஒரு குத்தல் பதில் சொல்லிட்டு போயிருப்பாரு. கேட்கிறவனுக்கு ஒரு குத்தல் பதில் போயிருப்பாரு. உள்ள என்னன்னு சொல்லி இருக்க மாட்டேன். அல்லது கட்சிக்கு முடிவு அதுக்கு மாறாக என்ன எதுன்னெல்லாம் பேசியே இருக்க மாட்டேன். அரசியல் தலைவர்களோட இவர்களும் சரி பரவாயில்ல, அப்படித்தானே இவ்வளவு காலமா நாங்களும் சேர்ந்தவர்கள் அரசியல் தலைவர்கள் மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி இருக்கோம். அதனால அதை சொல்ல வேண்டியது.
இப்ப இருக்கிற நிலைப்பாட்டுல மாவை சேனாதி ராஜா இவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும் என்றால் கட்சிக்குள்ள தங்களுடைய இடம் எது என்று இப்ப தடவுயினம் அவர். இதுதான் இந்த மீட்டிங்கினுடைய முக்கியமான விஷயம் என்னன்னா, தாங்கள் தோத்து போச்சிடும். ஒரு தேவையற்ற பொது கட்டமைப்புக்காரரோட சேர்ந்து அவை என்னவோ வெட்டி புடுங்கிடுவினம், அவை இந்த ஒற்றுமை 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 என்று சொல்லி ஏமாத்தி வருகினமே விழா காலமா, அந்த ஏமாத்து வித்த இன்னும் செல்லுபடியாக நினைச்சு கொண்டு மக்கள்கிட்ட போய் அதை கவுட்டு கொட்டி போட்டினாங்க. ஜனம் கொஞ்சம் பேர் ஆதரிக்கணும்ன்றதுல எந்த மாற்று கருத்தில் அவர்கள் இன்னும் இந்த அரசியல்வாதிகளினுடைய மாற்று வித்தைகளை பற்றி தெரிந்து கொள்ளாதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள் அல்லது அப்பாவிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் என்ன இவர்கள் சொல்லுறதை இன்னும் கேட்டு நம்பிக்கொண்டு ஐயையோ இவர்கள் எல்லாம் நல்ல மனுஷர் என்று நினைத்து கொண்டிருக்கிற அப்பாவிகளாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அப்பாவிகள் கொஞ்சம் பேர் வாக்களித்து இதென்றாலும் இவர்களுக்கு தெரியும் இப்ப அந்த பக்கம் போனாலும் தங்களுக்கு பிரச்சனை, கட்சிக்குள்ளேயும் தங்களை தோத்து போனதுக்கு பிறகு கட்சிக்குள்ளேயும் தங்களுக்கு இடம் இல்லை, கட்சிக்குள்ள இப்படியும் வச்சு செய்வாங்க தங்களை என்றது நல்ல தெளிவா தெரியுமா. இதுதான் இப்ப அதான் நான் சொன்னேன், தூக்கி கொடுத்தாச்சு. அபிஷியலோ அன்அபிஷியலோ என்னவோ நீங்கள் ஜுமந்தரண்ட கையில தூக்கி கொடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க. இப்ப கட்சிக்குள்ள தங்களுடைய இடம் எது என்று அவர்கள் தேடியில்லை. அப்ப அந்த கட்சிக்குள்ள தங்களுடைய இடத்தை உறுதிப்படுத்துறதுக்கு தான் அங்க பேசப்பட்ட விவகாரம் முக்கியமாக அதுதான். அது அதை பேசுறது, அதை பற்றி பேசுறத தெளிய சொல்லியலாது என்றதுனால இதையும் ஒரு கதையா ஏண்டா அவர்களை இதுல இப்ப ஸ்ரீதரனை தவிர மீதி எல்லாம் தோத்து போனார்கள். சார்ல்ஸ் நிர்மலநாதனையும் ஸ்ரீதரனையும் தவிர மீதி எல்லாரும் ஏற்கனவே போன எலெக்ஷன்லயே தோத்து போனவர். அவர்கள் என்ன போனதோட ஒண்டா கேட்டே நாங்கள் எல்லாம் தோத்து போனோம். இப்ப இந்த முறை தனியா கேட்டா இருக்கிற சீட்டும் குறைஞ்சு போச்சுன்னா தங்களுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால தங்களுடைய பாசிபிலிட்டிஸ சாத்தியக்கூறுகளை அதிகரிக்கிறதுக்கு அவர்கள் இதையும் ஒரு கோரிக்கையாக முன்வைக்கிறதுக்கு பார்க்கணும். சரிதானே. மற்றது நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே அவர்களுக்குள்ள இந்த பேச்சுக்களும் போகுது. எது சின்ன டிடிஎன்ஏக்குள்ள இவர்களை உள்வாங்கிறது குறித்ததான கதைகளும் அல்லது அது தொடர்பான கதையாடல்கள், பேச்சுக்கள், அங்க ஒரு டிஸ்கஷன் இருக்கு, கலந்துரையாடல்கள் இருக்கு. அதாவது இந்த தமிழக கட்சியின் இந்த அணியை வந்து எட்டப்பர் அணியை வந்து சரிதானே அத ஒன்றில் அதுக்குள்ள உள்வாங்க. ஒருவர் வந்து இப்ப பொது சபையோட தானே நிற்பார், அவர் அதுக்குள்ள போக மாட்டார் தானே. யாரு? அரியநேந்திரன் பொதுச்சபையோட அவர் அந்த அவரை தூக்கியாதுன்னு முடிஞ்சுதான். சரி சரி. அவர்கிட்ட ஏற்கனவே அவருக்கு விளக்கம் கேட்டு கடிதம் அனுப்பினார். கடிதம் அவர் கொஞ்ச நாள் சொல்லி கொண்டு வந்தா எனக்கு கடிதம் கிடைக்க இல்லையா, நீங்க ஊராட்சினா உங்களுக்கு கடிதம் கிடைக்கும், வீட்டுல கேட்டிருக்காரு பிரசனை கிடைச்சிருக்கு நான் அனுப்புவேன்டார். ஆனா எனக்கு நான் அறிந்த வரைக்கும் அவர் பதில் அனுப்பினதாக தெரியல. பதில் அனுப்பிவை கிடைக்கல, குறிப்பிட்ட காலமாக போட்டிருக்கேன் 2 வார காலத்துக்குள்ள என்ன பதில் அனுப்பணும். சோ அந்த காலப்பகுதிக்குள்ள அவருடைய பதில் கிடைக்க இல்லைன்னா அவரை அடுத்த கூட்டத்துல கண்டிப்பாக அவரை வெளியே தூக்கி போடுவினோம். அவளுக்கு காற்று நடவடிக்கையின் அடிப்படை அது அவர்களுக்கு அவசியமானதும் கூட. கட்சி கட்டாயம் ஏற்கனவே என்ன மஞ்சள் தண்ணி எல்லாம் தெளிச்சு கிழிச்சு கொண்டே கட்டி வச்சு கிடக்குது. இனி அறுக்கிறது மட்டும்தான், வெட்டுறது மட்டும்தானே. வெட்டி முடிஞ்சது இல்லையா? இல்ல அது அடுத்த சனிக்கிழமை வெட்டி நினைக்கிறேன். சரி, அவர் வலிக்கடாக அதுல போட்டு தள்ளி மீதி ஆட்கள் நான் சொன்ன மாதிரி இந்த இவர்களை தேவையில்லாம இவர்களை தாங்களாகவே வெளியே அனுப்பி ஏன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கொஞ்ச நஞ்ச வாக்கையும் நாங்களே இழக்கணும் என்றுதான் கட்சி சிந்திக்கும். அதே நேரத்துல கட்சியில இருக்கிறவர்களுக்கும் இந்த மாதிரி நீங்கள் இனிமே ஏதாவது செய்தீங்கன்னா உங்களுக்கான பாடம்ன்றதுக்கான பாடத்தையும் இவர்களை வச்சுதான் கற்பிக்க வேணும். மக்களுக்கும் இந்த மாதிரி குழப்பவாதிகளோட நாங்கள் வரையில நாங்கள் கட்சியை கிளீன் பண்றோம் என்ற செய்தியையும் தெளிவா சொல்ல வேண்டும். இல்ல திருப்பி 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 ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் போகும்போதும் நீங்கள் குழப்பவாதிகளாகவே போய் கொண்டிருப்பீங்களா, கட்சி குழப்பத்துக்குள்ளேயே இருக்கிற மாதிரியான காட்டினீங்கன்னா ஒரு கட்டத்துல சனம்பரத்து போயிடும், நடுவில் அப்படியே இது என்றால். அப்ப ஆகவே இந்த எலெக்ஷன்ல கட்சியை கிளீன் பண்றோம் என்ற செய்தியையும் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. இல்லைன்னா அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை. இந்த விஷயங்கள்ல மத்திய செயற்குழு தெளிவா இருக்கும்னு தான் நம்புறேன். ஏண்டா மத்திய செயற்குழு சஜித் ஆதரிக்கிற முடிவுல இருந்து பல முடிவுகள்ல தெளிவா தான் இருந்தது இதுவரை. ஆகவே இந்த முடிவுகள்லையும் அந்த தெளிவோட தான் அவர்கள் அணுகுவார்கள் நினைக்கிறேன். வெறுமனே நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல,
அதுக்கு அடுத்து மாகாண சபை தேர்தல் வரப்போது. மாகாண சபை தேர்தலில் ஆட்சியை யார் பிடிக்கிறன்ற கேள்வி இருக்கு. அப்ப நீங்க கட்சி குழப்பமாகவும் இந்த மாதிரி எட்டப்பர் கூட்டங்களோடையும் கட்சியை வச்சு கொண்டு இருந்தா எப்படி நீங்க போய் ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு தாண்டி. அப்ப இந்த முறை முன்னணி வேற களத்துக்குள்ள வரும். போன முறை முன்னணி இல்ல. ஈவன் சின்னடி டிஎன்ஏ வந்தா சின்னடி டிஎன்ஏ களத்துக்குள்ள வரும். முன்னணி எப்படி இந்த முறை களத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். போன முறை அறிவிச்சிருந்தேன் தாங்கள் கேட்போம். இவர்களை மாதிரி ஆட்களிட்டு ஆட்சி போகாமல் தடுப்பதற்காக நாங்கள் மாகாண சபையில கேட்போம் போன முறை. அதுல நிறைய அடுத்த கட்ட தலைவர்கள் அதுக்கு போட்டி இல்லாம அது வேற நான் அப்படிதான் சொல்லி முதல்ல இதை நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், 13 நிராகரிக்கிறோம், அதனால இந்த மாகாண சபையில போட்டியிடவே மாட்டோம் எல்லாம் சொல்லி கொண்டு இருந்தாவே. ஆனா போன எலெக்ஷனுக்கு பிறகு அவர்கள் அதை சொல்லிட்டுனா நாங்கள் அடுத்த முறை மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவோம். என்னன்னா நாங்கள் போட்டியிடாம விடுறதன் மூலம் இப்படி மோசமானவர்களுடைய கையில ஆட்சி என்றதுனால நாங்கள் போட்டியிடுவோம் என்று அறிவிச்சிருக்கோம். அதனால அவர்கள் அந்த போட்டி களத்துக்கு அவர்கள் அறியணும். சின்னடி டிஎன்ஏ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தனியா கெட்டுதாக இருந்தா மாகாண சபை தேர்தலையும் ஆப்ஷன் இல்ல. ஆனா அதுல ஒரு வழியில அதுல வாக்குகள் பிரியுமா இருந்தாலும் போன முறை இபிடிபி எஸ்எல்எப்பி எல்லாருக்கும் இருந்து போன அளவு இல்லாம இவர்கள் ஏதோ தமிழ் தேசியம் பேரளவுக்காக தமிழ் தேசியம் பேசிக்கணும் 4 பேரா போட்டிக்கிட்டா எல்லா இதுகளும் அவர்களுக்கு போனா ஒன்னும் அதுல பெரிய பிரச்சனை இருக்காது நம்புறேன் இருந்தால். பட் ஆனா அந்த போட்டி களம் கூடும் போது போட்டி தங்களுக்கான போட்டி அதிகரிக்கும் போது இவர்கள் தடுமாற்றத்தோட போய் அந்த தேர்தல்களை அணுக முடியாது. அப்ப மிக தெளிவாக இதுல கட்சி ஒரு தெளிந்த கட்டுக்கோப்போட இருக்குதுன்றத நிர்ணயிக்க வேண்டிய அல்லது அதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அவசியமும் இருக்கிறதுனால இவர்களுடைய அரசியல் எதிர்காலம் என்பது தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் கேள்விதான். அந்த இடத்துல கட்சிக்குள்ள தங்களுடைய நிலை என்ன என்றதை பற்றியதுதான் அவர்களுடைய கவலை. அதுக்குதான் அவர்கள் வந்தது பேசுறது. அதைத்தான் அவர்கள் சனிக்கிழமை நடக்க போற கூட்டம் பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த. கண்டிப்பா கண்டிப்பா அதுல யார் யார் அதுல நான் நினைக்கிறேன் வேட்பாளர்களே அந்த இடத்துல முடிவு செய்ய வேணும். இல்லாட்டி திரும்ப இன்னொரு கூட்டம் போட்டு சொல்லி திருப்பி 7 நாள் கடிதம் முடிவு செய்தது போல அது இது சட்ட நியாயம் எல்லாம் கலப்பினோம். 4ஆம் தேதி நீங்கள் வேட்புமனு தாக்கல், இது 28ஆம் தேதி 11 நாள் தானே. இப்ப நீ அந்த ப்ராசஸ் அது இது எல்லாம் இருக்கிறதுனால நேகமாக பெரும்பான்மையானவர்களையாவது குறைந்தபட்சம் அவர்கள் அதுல முடிவு செய்யணும். அப்ப முடிவு செய்ய வைத்து தெரிஞ்சிருந்தானே தாங்கள் கட்சியில எந்த மூலையில இருக்கிறோம் அல்லது இருக்கிறோமா இல்லையா ஒரு வச்சிருக்கணும் தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் அவர்கள் இந்த மத்திய குழுவில இப்ப இருக்கக்கூடிய ஆக்கள்ல குழப்பம் இல்லைதானே? இல்ல, அது தெளிவாக இருக்கிறது. இப்போ இருக்கிற அநேகமா இதுவரைக்கும் மத்திய குழுவுக்குள்ள பேசக்கூடியவர்களாக இருந்தவர், குரல் உயர்த்தி பேசக்கூடியவர்களாக இருந்தவர்கள் எல்லாரும் இப்ப தனியா வழியில நிக்கணும். இல்ல நான் இந்த டோட்டல் நம்பர்ஸே மத்திய குழுவை பொறுத்த வரைக்கும் வந்தா எல்லாருக்கும் ஒவ்வொரு ஓட்டு தான். என்ன சொல்றேன்னா 42 பேர் என்னவோ அந்த மத்திய குழுவுல இருக்கணும் தமிழரசு கட்சியினுடைய. அதுல 40 பேருமே வந்தாலும் அங்க பேசுறவர்கள் என்றவர் இந்த இதுல இருக்கக்கூடிய ஒரு 7-8 பேர், அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு 7-8 பேர், இவ்வளவு பேர் தான் பேசுறாங்க. மீதி ஆட்கள் எல்லாரும் நீங்கள் அப்ப என்ன சொல்றீர்கள் இதுக்கு இப்படி தலையாட்டல். அப்படி இருந்தாலும் தச்சலா வாக்கெடுப்புன்ற ஒரு நிலவரம் வந்தால் எப்படி இருக்கும்? அவர்கள் அந்த டைம்ல இந்த கை ஓங்கி இருக்கோ அதோட சேர்ந்து போகக்கூடிய ஆட்கள் தான். இதுவரைக்கும் அவர்கள் கட்சியினுடைய பெரும்பாலாக யார் எந்த முடிவு எடுக்குதோ அதை ஒட்டி போகக்கூடியவர்களுக்கு. இப்ப இந்த கடைசி தீர்மானம் பற்றியதும் கூட அப்படித்தான் வந்தது. என்னென்றால் அதுலயும் பாத்தீங்களா ஏதோ ஆதரவென்று கையெழுத்தின ஆட்கள் என்று பார்க்கும்போது அல்லது அதை ஆதரித்து பேசினவர்கள் எதிர்த்து சஜித்த ஆதரித்து பேசினவர்கள் எதிர்த்து பேசினவர்கள் என்று கணக்கு பார்க்கும்போது எதிர்த்தவர்கள் என்று 6 பேர், 5+1 5+ கடிதம். அத சப்போர்ட் பண்ணி பேசினவர்கள் 10 பேரோ 12 பேரா எல்லாரும் பார்வையாளராக. ஆனா அப்ப சஜித்த ஆதரிச்சு நாங்கள் அதுதான் கட்சியினுடைய முடிவு என்று அறிவிக்கலாமா என்று கேட்ட போது எல்லாரும் சொன்னாதான்
ஒருத்தரும் அதுல மற்ற மீதி இருந்த ஆட்கள்ல இல்ல நீங்க வாக்கெடுப்புக்கு போங்க, வாக்கெடுப்பு தான் தேவை, அதன்படிதான் முடிவு செய்யணும்னு சொன்ன ஆட்கள் இல்லை. இப்படிதான் அந்த அது இருக்கிறதுனால மற்றதானே அதுக்குள்ள நிறைய பேருக்கு கருத்து முரண்பாடுகள் இருக்கு. இப்ப இதுக்கு முதல்ல நடந்த சந்திப்புகள்ல கூட இந்த அந்த 6 பேர் கொண்ட ஒரு அறிக்கை வாசிக்கிறதுக்கு ஒரு இது நடந்தது. அதாவது ஜனாதிபதி தேர்தல் வேட்பாளர்ல யாரை ஆதரிப்பது என்று முடிவு செய்வதற்காக தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு நியமிச்ச ஒரு உபகுழு, 6 பேர் கொண்ட உபகுழு 2வது தடவையாக கூடியது போது கூட அதுல இந்த கட்சியினுடைய இந்த ஒழுக்கக்கேடுகள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும் என்று சிரிச்சின அந்த ஆட்கள் இருக்கணும். பட் அது அந்த இடத்துல பேச வேண்டிய விஷயம் இல்லை என்றாலும் கூட கிழக்குல இருந்து தீவிரமான குரல் எழுப்பப்பட்டிருந்தது. அது மாதிரி மத்திய குழுவுக்குள்ளேயுமே அதை பற்றி பேசுறதுக்கான ஆட்கள் இருக்கணும். இனி இப்ப மாவை நாதராஜா இந்த முறையும் போவாரோ தெரியல. சில நேரம் பயந்து கொண்டு போகாம விட்டாலும் விடலாம். சஜித் விஷயத்துல அப்படித்தானே போவாங்க. அதானே எவ்வளவுக்கும் பிரச்சனைக்கும் காரணம். அது மாதிரி இந்த கூட்டத்துக்கும் அவர் போகாம விடுறாரு தெரியல. அப்படி போகாம விட்டா திரும்பவும் சிரேஷ்ட உபதலைவர் என்று சொல்லி துணைத் தலைவர் என்று சொல்லி சி.வி.கே. ஞானம் தலைமையில தான் கூட்டம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி நடந்தால் பெரும்பான்மையானவர்கள் இதுதான். நீ அதான் சொன்னேன், இப்ப ஏற்கனவே இருந்த அணிக்கு கொம்பு சீவி விட்ட கணக்கு. அங்க எதை செய்தாலும் இனி அவர்கள் வாக்கத்தான் தூக்கி போட்டு கொண்டிருக்க போயினார். என்ன காய்ச்சாலும் இப்ப ஃபேக்ட் கையில இருக்கு. அந்த ஃபேக்டை தூக்கி போட்டு கதைக்கும் போது எதிர்த்தோ அல்லது ஆதரிக்க மாட்டோம்னு நிக்கிறவர்களால பேச முடியாது. அதுக்கு ரிப்ளை பண்ணி போட்டு தான் நீங்க கருத்தை தெரிவிக்கணும். அவர்களால சப்போர்ட் பண்ண முடியாது. மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சொல்லுவேன், 2 சீட் போடும்னு சொல்லுவேன். அதுக்கு தமிழரசு கட்சி சார்பில் நியாயப்பாடுகள் இருக்குது. என்னன்னா இப்போ அது புலட்டு டைம் ஒரு டைம் தானே இருக்கு. மாவட்டத்துல 2 சீட் வெளியில போகும்னு சொல்லி சொன்னா அது தமிழரசு கட்சியின் கையில இல்ல தானே. இப்ப எங்களுக்கு யாழ்ப்பாணத்துல 2 தமிழரசு கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கு. 3வது சீட்டு அவர்கிட்ட தான் இருக்கு. ஆனா இந்த முறை கேட்டு ஒருவேளை ஒரு 10 வாக்குகள் தமிழரசு கட்சி கூட எடுத்துட்டா அந்த ஒரு சீட்டையும் வைக்க எப்படியோ 1+1 தமிழரசு கட்சிக்கான இல்ல 2+1 வந்துடும். சரி, இல்ல வேர்ஸ்ட் கேஸ் பாப்போமே 1+1 வர்றதுக்கான 2+1 சொல்றேன். ஓகே, அப்படின்னா ஒரு வார இந்த 3வது ஆளுன்ற அதுக்குள்ள ஒரு குத்து விட்டு அது ப்ரிஃபரன்ஸ் ஓட்ஸ் தான். மக்கள் தீர்மானிக்கிற வாக்கு தான், இதை தீர்மானிக்க போறது இல்லை. அதனால மற்றபடி இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னன்னா தமிழரசு கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழரசு கட்சி இந்த குளறுபடிகள்ல இருந்து தான் மீண்டெழுகிறதுக்கு புதிய இந்த இந்த மக்களை கவரக்கூடிய வாக்காளர்களை அறிமுகப்படுத்த வேண்டிய வேட்பாளர் அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையும் இருக்கு. ஏன்னா அப்படி செய்தாதான் இப்ப இந்த குளறுபடிகளால அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய செட்பேக் பின்னடைவுகளை அவர்கள் தாண்டி முன்னேற கட்சிக்கான பின்னடைவு ஈவன் அவர்களோட பின்தொடர்பவர்களுக்கான சோர்வு ஒன்று இருக்கு. எல்லாம் இப்படித்தான் அதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கறதுக்கு அந்த வேட்பாளர் புது ரத்தம் பாய்ச்ச வேண்டிய ஒரு அநேகமா நடக்கும். ஏற்கனவே முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை தெரிய வந்து திடீரென்று ஒரு புதிரா போடுற மாதிரி இருக்குது. உட்கட்சி விஷயங்கள் ஏதாவது வெளியில கசிஞ்சிட்டுதான் இல்ல அப்படி இல்ல. ஆனால் அதான் சொன்னேன், இப்ப இவர்கள் இந்த பக்கத்தால இதெல்லாம் அப்படி கண்டு கொண்டிருக்கா. அங்க கட்சிக்குள்ள ஒரு வேலை நடந்து கொண்டிருக்கு. கட்சிக்குள்ள வேலை நடக்காம முடிவுகள் காலம் குறுகியது. சரிதானே. என்ன ஓம் தம்பி பாப்பன் தம்பி என்று இருக்கல. தேர்தல் அறிவிக்கப்பட்ட அண்டே தேர்தல் ஆணையாளர் என்ன சொல்றாருன்னா, இண்டையில இருந்து என்ன தேர்தல் வெளியிடுவாங்க உங்களோட போஸ்டல் ஓட்டிங் அப்ளிகேஷன். அது மாத்திரம் எவ்வளவு விவேகமா இருக்கு. முதல்ல நள்ளிரவு இண்டையில இருந்து போடுங்க, இல்ல அப்ளிகேஷனை போடுங்க. ஸ்பீடா இருக்குது. அந்த ஸ்பீடுக்கு ஈடு கொடுத்துதான் ஆகணும். அப்ப வாக்காளர்களே தயார்படுத்த வேட்பாளர் தயாராக இருக்க முடியாது.
அப்ப கண்டிப்பா வேலை செய்துதான் வேலை நடந்து கொண்டிருக்குதுன்றது தெரியுது. இப்ப வேலை நடக்கிறதுன்றது என்ன பிரச்சனைன்னா அந்த அந்த அதை ஒபிஷியலான்னு சொல்ல முடியாது. ஒரு அணி வேலை செய்யுது. ஓகே ஓகே கட்சி இப்ப கட்சி இந்த மாதிரியான அங்க இவங்க கட்சியில உண்மையாக இந்த வேலைகளை செய்திருக்க வேண்டியவர்கள் அந்த வேலைகள்ல ஈடுபடாம வெளியில இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கும்போது கட்சி வேலை செய்யுது. கட்சிக்குள்ள இருந்து கட்சியை இன்னும் தங்களுடையது தாங்கள் கட்சியோட இருக்கிறோம் என்று அடையாளப்படுத்துகிறார்கள் வேலை செய்யறாரு. இல்ல மற்றது இப்ப எப்படித்தானே பொதுக்குழுக்கு போய்க்குள்ள நீங்களும் ஒரு ப்ரிப்பரேஷனோட அதான் போகணும். அது சாத்தியப்பாடுல சும்மா அங்க போய் இருந்தோண்டு யோசிச்ச முடிவுகளை அரை மணி ஒரு மணி தான் அதுல 7-8 இன்டர்பியரன்ஸ் இருக்க போது அதுகளை வச்சுக்கொண்டு ஒரு டிசிஷன் ஒரு காத்திரமான முடிவு இருக்கும். நீங்கள் உங்களுக்குள்ள யோசிச்சு கொண்டு போகணும். மற்றாக்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணி யாரோட காய்ச்சோ கன்க்ளூஷனோட போகாட்டிலும் அங்க பிரசன்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஃபேக்டுகள் சஜஷன்ஸ் நீங்கள் மென்டலி ப்ரிப்பேர்டா போகணும். அது எங்கேயா இருந்தாலும் ஆனபடியால நீங்கள் இப்போ ஓகே சும்மா ஒரு மாணவன் பிரின்சிபல் வரட்டாம்னு சொன்னா அவன் அங்க வேற என்ன கேள்வி கேட்கணும் அதுக்கப்புறம் பல் சொல்லாமட்டு போக மாட்டான். என்னவா இருக்கும் வேற என்ன கேள்வி கேட்க போறார் இப்படி கேட்டாலும் என்ன பதில் சொல்லும் என்றது அந்த 2-3 நிமிஷத்துக்குள்ள கூட ஒரு ஒப்பரையில இருந்து அதிபர் போறதுக்குள்ளே ஒரு யோசிச்சுட்டு போவான்டா. இது அரசியல் கட்சிகள் பாரம்பரியம் கொண்ட அரசியல் கட்சி இந்த வரைக்கும் அதிகூடிய வாக்குகளை மக்கள்கிட்ட இருந்து தக்க வச்சு இந்த ப்ரிப்பரேஷன் செய்யத்தான் பண்ணும். அது அங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் இல்ல நடக்கும். இல்லைன்னு சொன்னால் என்ன வருதோ அநேகமா ஏற்றுக்கொள்ளப்படும் நம்புறேன். இதுதான் எனக்கு சந்தேகத்தை கொண்டது. இப்படித்தானே நீங்க கட்சியில யார் இதையெல்லாம் செய்திருக்க வேண்டியவர்களோ அவர்கள் யாருக்கெல்லாம் இதுக்கான பொறுப்புகள் இருக்கோ அவர்கள் கட்சியை நடுத்தருவில் விட்டுட்டு ஓடி போனார்கள். அப்ப யாரோ ஒரு ஆள் அந்த வேலைகள் பணிகள் எல்லாத்தையும் தூக்கி சுமந்து வேலை செய்கிறார். அப்ப அப்படி சுமக்கிறவர் இயல்பாக தலைமைக்கு வந்துடுவார். தலைமைத்துவ இடத்துக்கு வந்துடுவார். பிறகு பொறுப்பே இல்லாத ஒருத்தன் பொறுப்பை தூக்கி சுமைக்கும் போது நீங்க போய் முட்டையில மயிர் முடிங்கன்னு கேளாதான் நடக்கிறது வளமை கொடுக்குவோம். சரி ஆனா கேட்பாம என்ன செய்தாலும் பட் ஆனா கடைசியில நாங்கள் அதுக்கு இணங்கியும் போவோம். இல்ல பெரும்பாலும் நாங்கள் முட்டையில மயிர் கொடுங்கிறதுன்றது எப்படி என்றா நாங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு கொடுங்குவோம். அந்த என்ன பொறுப்பு நிகழ்ந்தாகணுமே. பிரச்சனை என்னண்டா எங்கள் பெரும்பான்மையானவர்கள் என்ன செய்வினம் என்றால் இந்த கட்சியில இல்லை எல்லா பொது அமைப்புகள்லயும் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் பொறுப்பெடுக்கத்தான் எங்க வேணும். ஓகே சரி பொறுப்புங்க தங்கள்ல விழுந்துருமோன்ற இது பிரச்சனைகள் இருக்கு. மீட்டிங் வராமல் ஆனா பிறகு நியாயங்கள் அப்படி செய்வீங்க முடிவெடுக்கும் போது அங்க இருக்க மாட்டேன். அது மாதிரி பொறுப்பையும் தாங்கள் எடுத்து வேலை செய்ய மாட்டேன். சரிதானே. இப்ப பெரும்பாலும் தலைமைத்துவத்துல இருக்கிறவர்களுடைய இதுவே என்னன்னா கடுமையா கத்துறாக்கட்டா அப்ப நீங்க பொறுப்படுத்தாத செய்யணும் தெரியும் வைக்க அதோட அவ ஓடிடுவினம் அங்க இருந்து எடுக்க மாட்டேன்னா கதைப்பினம் நல்லா. அதனால யாரோ தன் பொறுப்படுத்தி செய்யும் போது அந்த வேலை முடியும் வரைக்கும் இந்த விமர்சகர்கள் எல்லாரும் வாய மூடிக்கொண்டிருப்பினோம். முடிஞ்சதுக்கு பிறகு 1000 கதை அதுவும் தச்சலா ஃபெயிலியரா போனார் அவர் என்றால் அதெல்லாம் செய்யணும். அதனால நான் நினைக்கிறேன் இப்ப நடக்கிறவர்களுக்கு பெரிய சவால்கள் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. 1-2 பேர் வழக்கம் போல கத்துறதுக்கு துள்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது அடக்கப்பட்டுரும் நம்புறேன். அந்த தரப்புகளும் அப்படி துள்ளுறதுக்கு மிச்சமா உள்ள இருக்கக்கூடிய தரப்புகளும் இந்த எட்டப்பர் கூட்டத்துக்கு மோரல் சப்போர்ட்டாவது கொடுத்தவர்கள். இப்ப அவர்களுடைய அணி மிக பலவீனமாக இருக்கிற நிலைமையில அது சாத்தியமானதுகள் இல்ல. அவர்கள் முடிவுகளை மாற்றக்கூடிய செல்வாக்க செலுத்தல. மற்றது உண்மையா ஆசிரியர் வகுப்பாசிரியர் ஒரு நான் திரும்ப எனக்கு ஸ்கூல் ஸ்டோரியே தான் வந்து கொண்டு இருக்குது. வகுப்பாசிரியர் ஒரு கட்டித்தரம் அந்த குளப்பரால மடிட்டலா போடுற ஒரு குளப்படையான மடிட்டலா போடுறது அது எல்லா இடம் கை கொள்ளக்கூடிய ஒரு ட்ரெடிஷனலான விஷயம். அந்த மாதிரி இப்ப இதுல வெளியில இருந்தோன்னு பிரச்சனைப்படுத்துற ஆளுக்கு ஆளை உள்ளுக்கு போட்டுட்டான் அந்த பிரச்சனை வராது. அப்படியான ஸ்ட்ராட்டஜிஸும் பாவிக்கப்படலாம். இப்ப இங்கே இப்ப குழப்பங்காசி எட்டப்பர் அணிதானே அதான் சொல்ல அதுல இருந்து ஒரு நாள் 2 பேரை புடுங்கிட்டா முடிஞ்சு வச்சு தானே. இல்லைன்னு நம்புறேன். 2-3 காரணிகள் இருக்குது. இப்ப இதுல நீங்க சொன்ன மாதிரி ஸ்ரீதரனை பாத்தீங்கன்னா அவர் 2 தடவை இல்ல 3 தடவை எம்பி ஆயிட்டார். 3 தடவை எம்பி ஆயிட்டார். மாவை சேனாதி ராஜாவும் அவர் 3வது தடவைல தொத்தான். அதுக்கு முந்தி அவர் முந்தி எல்லாம் இருந்திருக்கிறாரு.
இந்த பக்கம் சரணவான் 2 தடவை இருந்திருக்கிறார். அவர் 3வது தடவையும் கேட்ட வாய்ப்பு இழந்தவரா, வாய்ப்பில்லை வெற்றியை இழந்தவரா. ஆகவே இவர்கள் எல்லாரும் 3 தடவை ஏற்கனவே இருந்த நிலைமையிலையும் தொடர்ந்து இவர்களே இருந்து கொண்டிருந்தால் யார் புதியவர்களுக்கு என்ன என்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அப்ப அந்த சைட்ல சுமந்திரனும் 3 தடவை இருக்கிறார். ஆனா அவர் இவ்வளவு அவர் ஒரு முறை தேசிய பட்டியல்ல வந்தவர், 2 முறை இருந்துட்டார். நான் சொல்றேன், இது இப்ப பிரச்சனை என்னென்றால் அவர் பவர்ல இருக்கிறார், இவ பவர்ல இல்ல. அப்ப இவர்கள் மீது இதுவும் ஒரு அழுத்தமாக மாறும் என்ற. சரி, அப்ப நீங்க உங்களோட கதையை பார்த்தா ஸ்ரீதரனுக்கே சீட்டு கொடுக்க மாட்டேன் பண்றீங்க. அவருக்கு தான் கொடுக்கவே மாட்டேன். அதான் 14ஆம் தேதி கூட்டம் பெரிய கலவரமா அப்படியே போச்சு. 14 இல்ல வர்ற சனிக்கிழமை எப்படி அவருதான் எழுத்து மூலம் எல்லாம் கடிதம் கொடுத்துருக்காரு. அவன் என்னதான் மக்களால தெரிவு செய்யப்பட்டு இல்ல மக்களால தெரிவு செய்யப்பட்டு உங்களோட கட்சியில அதிகூடிய விருப்பு வாக்களை பெற்று எம்பியா இருந்தவர் அதே மக்கள் எடுத்த முடிவுக்கு மாறாக இவர் என்னட்டார். அப்படி சொல்ல முடியாதானே. இப்ப அவருக்கான அவற்ற பகுதியிலேயே 10,000 மக்கள் மேலதிகமாக அவர் செய்த வாக்களிச்சிருக்கணும். அது அவருடைய ஒரு சில முடிவுகள் சில வேலையில தவறுறது தானே. அப்படி நீங்கள் ஒரேடியா அவர் எடுத்த ஒரு முடிவு கட்சிக்குள்ளே ஏதாவது செய்திருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. நீங்கள் கட்சியை விட்டு போய் இன்னொரு கட்சிக்கு இன்னொரு அணிக்கு இந்த இப்ப உங்களுக்கு முன்னுக்கு அறிவிச்சிருக்குது சின்ன டிடின்னு நாங்கள் தனியா கேட்க போறோம். ஓகே, அவையோட போயிடலான்னு நீங்க உங்களுடைய ரிவைவல் எதிரிகளோட இல்லையா? சரி, அது கட்சிக்கு செய்த துரோகம் இல்லையா? சரி, ஒரு முடிவெடுக்கல என்ன அப்படி இப்படி இதுன்றதுதானே. அதே அவ்வளவு சீரியஸா எடுக்கணுமா என்னன்னு சொன்னா அது சீரியஸ் இல்ல. அது மட்டுமே சீரியஸ் இல்ல. நீங்கள் ஒரு 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 மிக முக்கியமான தருணத்துல முற்று முழுதா கட்சிக்குள்ள இருந்து கொண்டு கட்சிக்கு மாறாக செயற்படுறீங்க. உங்களுக்கு விமர்சனம் இருக்கிறது எல்லாம் முந்தி தொடக்கம் பலரை இப்படி தமிழரசு கட்சிக்குள்ள பேசி நம்ம எல்லாம் முரண்பாடுகள் இருக்குது என்றெல்லாம் சொல்லிவினோம், சரிதான். ஆனா அவர்கள் யாரும் கட்சிக்கு எதிராக போய் இன்னொருத்தனோட சேர்ந்து நின்று வேலை செய்ததா எனக்கு தெரியல. அந்த நியாயப்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்படத்தாங்க. அப்ப அது அப்படிப்பட்ட ஒருத்தரை திருப்பி கொண்டு வந்து வச்சா நீங்க இனி திருப்பியும் இதையே செய்ய மாட்டீங்கன்னு நிச்சயம் இல்ல. இது எனக்கு இப்ப இவ்வளவு பெரிய விஷயமா பாக்குறேன் நான். இத கட்சியும் இல்லாட்டி அவர்களுடைய தொண்டர்கள் எல்லாம் இவ்வளவு ஈஸியா எடுத்துக்கொள்கிறோம். எனக்கே ஷொக்கா இருக்குது. இப்ப தமிழரசு கட்சி ஸ்ரீதரன் எம்பிக்கு முன்னாள் எம்பிக்கு இந்த கேள்வி அர்த்தமற்றது. கட்சி தொண்டர் எல்லாம் சேர்த்து தானே ஊட்டி மூடி விட்டணும். அவர்களுக்கு அப்படி ஒரு ஆதரவு தளம் மக்கள்கிட்டையும் கட்சிக்குள்ளையும் இருந்திருந்தா பொது வேட்பாளர். ஓகே, இல்ல இப்ப இப்படித்தானே 2 விஷயம் இருக்குது. ஒன்று தனிப்பட்ட நபருக்கான ஆதரவுன்றதும் அவருடைய முடிவுல வந்த ஆதரவுன்றது, அவருக்கு முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறதும் ரெண்டும் வித்தியாசம். முடிவுன்றது இல்ல, கட்சி ஒரு முடிவு எடுத்துட்டு கட்சி மிக தெளிவா சொல்லுது, நாங்கள் பொது வேட்பாளர் கட்சியினுடைய அந்த டிசிஷன் மேக்கிங் மீட்டிங்கிலேயே 3 முடிவுன்னு சொன்னதுல 2 முடிவு என்னண்டா, முதலாவது முடிவு அவரை பொது வேட்பாளரை ஆதரிக்கவில்லை நாங்கள், 2வது பொது வேட்பாளர்ல இருந்து அரியநேந்திரன் உடனடியாக விலகவன், 3வது சஜித்துக்கு அது. இதுதான் அது 3வது. அந்த சஜித்தை ஆதரிக்கிறது முதல் முடிவு அல்ல, பொது வேட்பாளரை நிராகரிக்கிறோம்ன்றதுதான் முதல் முடிவு. முதலாவது அவரை நிராகரிக்கிறோம், 2வது அவர் வித்ட்ரோ பண்ண வர வேணும். ஓகே, சரிதானே. அதுக்கு பிறகுதான் நாங்கள் சஜித்தை ஆதரிக்கிறோம்னு முடிவு செய்யறோம் என்ற முடிவு வருது. இதை எதிர்த்து தான் வரணுன்றவர். இதை எதிர்த்து எப்படி நிக்கிறார்? தனிப்பட்ட நபராகத்தான் நிக்கிறார். ஸ்ரீதரன் என்கிற நபராகத்தான் அவர் நிக்கிறார். ஓகே, இல்ல இப்ப நான் அந்த ஸ்ரீதரன் என்றவருக்கான செல்வாக்குத்தான் அங்க கதை இல்ல. அது இல்ல அப்படி சொல்ல நான் அதெல்லாம் சின்ன முடிவு இல்ல. இல்ல நான் அதெல்லாம் சின்ன ஒரு இடத்துல முரண்படுறேன். எப்படின்னு சொன்னால், இப்ப ஸ்ரீதரனை ஆதரிக்கிறவர்கள் ஸ்ரீதரனை முடிவு எல்லாத்தையும் ஆதரிக்கணும் இந்த கட்டாயம் எடுத்தோம்னா மக்கள் அடிப்படை சிந்தனை சக்தி உடையவர். சும்மா உதாரணத்துக்கு பாருங்க, 2 நண்பர்கள் இருக்கலாம். ஒருத்தரை நல்ல மெட்டனே நண்பன் பி நல்லா பிடிக்கும், சரிதானே. அதுக்காக நண்பனே சும்மா ஓகே 2 பேரவர் இனத்தவர்கள் நல்ல நண்பர்களா இருக்குன்னா அவரை பிடிக்கும். பட் அவர் மாட்டிறைச்சி சாப்பிடுறாருன்றதுக்காக இவர் மாட்டிறைச்சிக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். ஆனா அந்த நண்பரை பிடிக்குது, அவர் நல்லவர் ஏதோ 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 வகையில அவர்ல பாசமா இருக்கிறார், நண்பா இருக்கிறார்.
பட் அவருடைய அந்த மாட்டிறைச்சி சாப்பிடுற முடிவு இவரால ஏற்றுக்கொள்ள இல்லாம இருக்கு. அப்ப அவர் மாட்டிறைச்சிக்கு ஆதரிக்கல என்ற காரணத்துக்கா இவர் நண்பருக்கு இவர் சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த உதாரணம் சரியா வராதுன்னு நான் நம்புறேன். என்னன்னா இறைச்சி அல்ல இது. நீங்க என்ன கேட்டா நான் திருப்பி கர்நாடகா வந்து அதை தாண்டி போறதுக்கு பாக்குறேன். எதிரியோட கூட்டு வச்சு கொண்டது அதான் இங்க பிரச்சனை. சரிதானே? தன் கட்சியினுடைய எதிரிகளோடு கூட்டு வைத்துக் கொண்டவர். அதையே நான் திரும்ப தெளிவாக எதிரி என்று சொல்லுவேன். ஏனென்றால் பொதுக்கட்டமைப்புக்காரர் ஆரம்பத்தில் இருந்தே அரியநேந்திரனை வேட்பாளராக நிறுத்துறதுக்கு முன்னமே அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், திமிரோடு அவர்கள் சொன்னது, தமிழரசு கட்சியை அழுத்தம் கொடுத்து நாங்கள் எங்களுடைய வழிக்கு கொண்டு வருவோம். அப்ப அவருடைய கட்டுமானத்திலேயே இந்த தமிழரசு கட்சிக்கு நாங்கள் ஒரு வழி பண்றதுக்கான அழுத்தம் கொடுக்கறதுக்கான வழிவகை பற்றி அவர்கள் முதல்ல இருந்து யோசிக்கணும். இரண்டாவது, இந்த தேர்தல் காலம் முழுவதும் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தது என்னென்றால், தமிழரசு கட்சியில ஒரு கொஞ்சம் பேர் தான் அல்லது ஒரு சிலர் தான், சுமந்திரனும் அவரோட சேர்ந்தவர்களும் தான் இதை ஆதரிக்கணுமே தவிர தமிழரசு கட்சியினுடைய பெரும்பாலானவர்கள் எங்களுக்கு ஆதரவு. அதுக்கு யார் இடம் கொடுத்தது? சரி, நீங்கள்லாம் இடம் கொடுத்தீங்க. அப்ப எதிரியும் கூட வீட்டுக்குள்ள நின்று கும்மாளம் போடுறதுக்கு நீங்கள் ஓமம் பண்ணி பாலம் எடுத்து கொடுத்து என்ன பெட்ரோலும் எடுத்து கொடுத்து நெருப்பு பெட்டியும் எடுத்து கொடுத்த எல்லாம் நீங்கள் தான். சரிதானே? மூன்றாவது, தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் ஒருத்தரையே அவர்கள் புடுங்கி தங்களுடைய வேட்பாளராக போடும் போதும் நீங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல. பத்தாவதுக்கு நீங்க சின்னம் பெறுறது. இப்ப நீங்க பாலிசி வைஸ் எடுக்கிற நீங்க ஒரு என்ன வேட்பாளர் ஆதரிக்கிறேன் என்று சொல்லி போட்டு அரியநேந்திரன் நீங்க போடுறது தவறு, எங்களுடைய கட்சி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கும் போது நீங்கள் அரியநேந்திரனை போடக்கூடாதுன்னு நீங்க கடைசி அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு பதிவு செய்திருந்தாலும் உங்களுக்கு கட்சியில கொஞ்சமாவது ஒரு இது இருக்குதுன்னு கரிசனை இருக்குதுன்னு தொண்டர்களோ மற்றவர்களோ இருக்கிறதுக்கு இடம் இருக்கு. என்னதான் முரண்பாடு இருந்தாலும் கட்சியை விட்டு கொடுக்கல பிறந்தாலும் நீங்க எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டீங்களே. கட்சி தொண்டர் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நீங்கள் கட்சியினுடைய சார்பில் கிளிநொச்சியில நீங்கள் ஏற்பாடு செய்து கொடுக்குறீங்க. மேடை உங்களோட கட்சி முடிவுக்கு எதிராக நீங்க மேடை போட்டு அவர்களை ஏற்றி பிரச்சாரம் செய்கிறீர்கள். அதுல பிறகு வேற மாவைய தேவை எல்லாமே ஏற்றி விட்டு கூத்து பார்க்கிறீர்கள். வட்டுக்கோட்டையில வந்து பட்டுக்கோட்டை அப்பாவிதான். சரி, அது தனியா தெரிய விட பட்டுக்கோட்டையில ஒரு கூட்டம் போட்டு நீங்கள் அவரை பேசுறீர்கள். அங்கேயும் என்ன சொல்றீர்கள்? அது எங்கட கட்சியில ஒரு கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறார், ஆனால் நாங்கள் தமிழரசு கட்சியாக ஆதரிக்கிறோம். இதுவும் சொல்ல, நான் ஆதரிக்கிறேன், இவர் ஆதரிக்கிறார், அவர் ஆதரிக்கிறார் சொல்ல, நாங்கள் தமிழரசு கட்சியாக ஆதரிக்கிறோம். அப்ப முழு காட்டு குடிப்பாங்க நீங்க செய்தது. சரி, முழுக்க காட்டி கொடுப்புத்தாங்க. பார்க்கலாம். சனிக்கிழமை நடக்க போற பொதுக்குழு நிறைய சுவாரஸ்யங்கள் நிறைந்ததாக இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன். வரைக்கும் போவாட்டில் வேட்பாளர் உறுதி செய்யணும். வேட்பாளர் உறுதி செய்யறேன்னா இவர்களுக்கு இடம் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுட போகுது. அப்போ தீபாவளி பட்டாசு தானே. அப்ப அடுத்த அரசியல் அரட்டையில இதுகளுக்கான ஒரு கன்க்ளூஷன்ஸோட சந்திக்கலாம் அப்படிங்கிற. நன்றி, வணக்கம். நன்றி.